பொய்கை மலையில் பிறந்து அகத்தியன் திருவாயில் மலர்ந்து அகம்புறம் என பிரிந்து இயல் இசை நாடகம் என முக்கணியாய் கனிந்து தொல்காப்பியத்தில் நிறைந்து வள்ளுவனின் ஓலையில் சிறந்து அவ்வை வாய் மொழியில் தவழ்ந்து கம்பனின் கவிதைகளை மணந்து முச்சங்கத்தால் வளர்ந்து உலக இலக்கியங்களால் உயர்ந்து பாரதியின் கவிதைகளில் மிளிர்ந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்றும் கலங்கரை விளக்கம் என நிமிர்ந்து இன்னும் 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 இளமை என திகழ்கின்ற எம் தாய்மொழியான தமிழன்னைக்கு தலை சாய்த்து வணக்கத்தை கூறி அன்னையாய் தந்தையாய் அனைவரையும் காத்து அறிவு என்னும் சுடரை ஏற்றும் ஆசான்களே, தமிழ்நாட்டின் வருங்கால தூண்களாக இருக்கும் எனது சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழின் பெருமை. இவ்வுலகில் 2000 மொழிகள் இருப்பினும் அம்மொழிக்கெல்லாம் தாயாக இருப்பது தமிழ். அத்தமிழ் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து பேசப்பட்டு வருகிறது, இன்றும் பேசப்படுகிறது, நாளையும் பேசப்படும். அத்தகைய தனி சிறப்பை உடையதாம் நம் தமிழ் மொழி. இதை அறிந்த பாரதியார் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காண்பேனா என கூறுகிறார். நம் தமிழ் மொழியை செம்மொழியாக்கினோம், அதை செல்வ மொழியாக்குவோம். எண்ணுவோம் தமிழில், எழுதுவோம் தமிழில். இறுதியாக ஒரு கவிதையை கூறி விடைபெறுகிறேன். டிஜிட்டல் யுகத்திற்கு வந்தடைந்த செந்தமிழே வணக்கம். உலகத்திற்காக உழைக்கும் உலக தமிழர் அனைவருக்கும் தமிழ் தானே நம்மை இணைக்கும், அன்பாலே நம்மை பிணிக்கும். பல மொழிகளுக்கு துவக்கம் தமிழ் தானே தமிழரின் வழக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தமிழறிந்தால் ஒரு மனிதனாய் வாழ்வீர். வரும் தலைமுறைக்கு தமிழை கற்றுத் தருவீர், தமிழ் தான் நம் அடையாளம் என்றறிவீர். உலகில் உள்ள மொழிகள் தோன்றும் முன் தோன்றியது எம்மொழி செம்மொழி, எங்கள் உயிரது மண்ணில் மறைந்தாலும் என்றென்றும் வாழிய வாழியன். 8 திக்கும் தமிழனை கொன்று குவித்தாலும் அழித்தாலும் தமிழ் உள்ளவரை தமிழனுக்கு அழிவே இல்லை, மீண்டும் தோன்றும். போற்றி பாதுகாத்திரு எம்மொழியை, உலகிற்கே பரப்பிடிச்ச மொழியை. கீழடி காலடி மறைந்தாலும் தமிழன் சருகாக சரிந்தாலும் தமிழ் உள்ளவரை தமிழனின் இனம் வாழும். நன்றி, வணக்கம்.